எல்லோருக்கும் காலை வணக்கம். இங்கே பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் கரும்போட களை எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த களையை மீறி தான் கரும்பு வரணும். களை எடுத்தால் தான் அந்த பயிர் வந்து சுத்தமாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், இது மாதிரி தான் வாழையும் போட்டிருக்கோம். வாழையும் கரும்பு ஒரே டைமில் போட்டது. ஆனால் வாழை இந்த களையை தாண்டி அப்படியே வேகமாக வரும். எப்பயுமே களை இல்லாமல் அந்த பயிரை பார்த்தோம்னா அது தனி சந்தோஷங்க. இந்த களையை மீறி பயிர் வர்றது ரொம்ப கஷ்டம். களை எடுக்கிறதே கிராமத்தில் ஒரு பெரிய பெரிய வேலைங்க. ஆட்கள் கிடைக்கிறது கஷ்டம். களை எடுத்தால் தான் பயிர் வந்து சுத்தமாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக இங்கே களை எடுக்க தான் செய்யுது. வாழை காமிக்கிறேன் பாருங்கள். வாழை வந்து அந்த களைகள்லேயும் முந்திட்டு அழகாக வந்திருக்கு. ரெண்டும் ஒரே டைமில் தான் வச்சதான், வாழையும் கரும்பும். வாழ்க்கையில் இப்படி தாங்க. இப்போ வாழை வந்து பாருங்கள், எவ்வளோ இடர்பாடுகள் இருந்தாலும் புல் எது இருந்தால் அதையும் மீறி அழகாக தப்பிச்சு வருது பாருங்கள். நம்ம களை எடுத்து விட்டோம்னா அழகாக வந்துடும் வாழை பார்க்குறதுக்கு. அதான் வாழ்க்கையில் அதே மாதிரி தாங்க. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சோம்னா போராடி இடர்பாடுகள்லாம் தாண்டி ஜெயிச்சு வரணுங்க. பாருங்கள் வாழையை, நாங்கள் வாழை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த களையெல்லாம் எடுத்தால் தாங்க வாழை நல்லா வரும். பாருங்கள், வாழைக்கட்டை மட்டும் தண்ணியாக வந்துடுங்க. இந்த களை எடுக்கணுங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் நமக்கு இடர்பாடுகள் நிறையா இருக்குங்க. இடர்பாடுகள்லாம் களைஞ்சிட்டு தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். கஷ்ட நஷ்டம் வருங்க. இதெல்லாம் தாண்டி முயற்சி பண்ணி கடின உழைப்பு கொடுத்தா மட்டும் நாங்கள் ஜெயிக்க முடியும். வாழை எவ்வளோ தனியாக தெரியுங்க. அந்த களை எடுத்துகிட்டு ஒரு வாட்டி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறாங்க எப்படி இருக்குன்னு. வாழ்க்கை அதே மாதிரி தாங்க. எத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும் அதை நம்ம களைய முற்படணுங்க. அப்போ தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும்னா கஷ்ட நஷ்டம்லாம் நிறையா இருக்குங்க. அதை தாண்டி ஜெயிச்சு வரணுங்க. அதாங்க வாழ்க்கை. அருமையாக இருக்குது பாருங்கள் வாழைத்தோட்டம். ஆனால் இது அருமையாக இல்லைங்க என்னை பொறுத்தளவில். இன்னும் வந்து இந்த களை எடுத்து அழகாக களை எடுத்து பின்னாடி ஒரு வீடியோ போடுறாங்க பாருங்கள். எப்படி இருந்தாலும் களை வந்துடுங்க. பாருங்கள், வாழையே தெரியுதா தெரியல பாருங்கள். ஓகேங்களா, பக்கத்தில் காமிச்சா தாங்க தெரியும் வாழை எவ்வளோ இதாக இருக்குன்னு. சரிங்களா, அப்போ களை எடுக்கணுங்க. களை எடுத்தால் மட்டும்தாங்க வாழ்க்கையில் வாழை மட்டும் இல்லைங்க, வாழை நல்ல பலன் எடுக்கலாம். களையை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது மாதிரி வாழ்க்கையிலையும் நிறைய இடர்பாடுகள் இருக்கும். அதை தாண்டி தாங்க நம்ம இடர்பாடுகள் களைஞ்சி வாழ்க்கையில் ஜெயிச்சு வரணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனம்.